ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சைலேஸ்வரன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தமிழக மீனவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுவதோ, ஸோ அதே மாதிரி அவங்களால தாக்குதல் இது பண்ணி இறந்து போகிறதோ, இது மாதிரியானது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அதிகரிச்சுட்டு வருது. இது பார்த்திங்கன்னா காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனை தான். அடிக்கடி நம்ம நியூஸில் பார்ப்போம், திடீர்னு அரசியல் ஆக்குவாங்க. ஸோ இது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அது ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா யாரும் பார்க்குறதில்ல. ஸோ கைது பண்ணிட்டாங்க, அதனால் இங்கே போராட்டம் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்திய கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தும், அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்களா அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரு ஃபிஷர்மேன் சொல்லுவாங்க இல்லைங்களா? தமிழக மீனவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஹோமோஜினஸ் குரூப் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏழை மீனவர்களும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதாவது சில பணக்கார வியாபாரிகள் இருக்காங்க, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளும் இதில் இருக்காங்க. அவங்க முதலீடு போட்டு மீனவர்களை வேலைக்கு அமர்த்தி இந்த மாதிரியான தொழிலையும் ஈடுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாட்டுப்படகில் போயிட்டு சிறு சிறு மீன் பிடிக்கும் தொழிலை மேற்கொள்கிற ஏழை மீனவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒரு இதுனே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டர் லைன்னு சொல்லுவாங்க. அதை மீனவர்கள் தாண்டி போயிடுறாங்க. தாண்டி போடுறதுனால பார்த்திங்கன்னா, அதாவது இலங்கை கடற்படை அவங்கள கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு இது மாதிரியான ஒரு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சில டைம்ஸ் தாக்குதல் நடத்தும் போது மீனவர்களுக்கு உயிரிழப்பு நடக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ என்ன தான் பார்த்திங்கனாலும் கவர்மெண்ட் ஒரு ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணாலும், அதாவது அவங்க ஒரு பார்டர் தாண்டி போயிடுறாங்க. ஏன் அப்படி ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் பவுண்டரி லைன் பார்த்திங்கன்னா 1970களில் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் ஒரு பவுண்டரி லைனை அதாவது 2 நாடுகளுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் அதாவது தொலைவு இருக்குன்னா ஸோ சரிசமமாக பிரிச்சுக்கிறாங்க. இதுதான் ஒரு பவுண்டரி லைன் அப்படின்றத மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு இது மாதிரியான கடலில் அந்த தர்மாக்கோல் சொல்லுவாங்களே, அது மாதிரியான தக்கைகளை மிதக்கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு காற்றுனால அந்த பக்கம் போகிறதும் இந்த பக்கம் போகிறதும் அப்படின்னு இருந்தது. இதனால் பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லா போட்டுக்கும் கண்டிப்பாக ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா போட்டுமே ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணுறாங்க. இருந்தும் இந்த ப்ராப்ளம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது லாப நோக்கில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரு முதலாளிகளின் ஒரு இது எண்ணம் பார்த்திங்கன்னா இதுக்கான இவங்க மீனவர்களை பலியாக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது மடிப்பு வலைன்னு சொல்லுவாங்க, ட்ராலர்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பு அதிகமான மீன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மீன் பிடிக்கிற ஒரு முறையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1950லேருந்து 1970களில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா வருமானம் பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக இந்திய நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு வருமானம் அதிகமாகும். ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருமானத்தை பெருக்குவதற்காக எக்ஸ்போர்ட்காக பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பு தொழிலை பார்த்திங்கன்னா மாடர்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ அதாவது அப்போ உள்ளே கொண்டு வரதான் இந்த மடிப்பு வலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது போட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை மீன் வளங்களையும் அள்ளிட்டு வந்துடும்னே சொல்லலாம். அதாவது சிறு மீன்கள்லேருந்து பெரிய மீன்கள் வரைக்கும் அத்தனையும் மாட்டிடும். ஒரு நண்டு, ஒரு பிரான், அதாவது இறால், இது மாதிரியான எல்லா ஒரு உயிரினங்களும் அந்த மடிப்பு வலையில் மாட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீனாக ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மடிப்பு வலை. அதை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. $1 மில்லியன் பார்த்திங்கன்னா நார்வே கவர்மெண்ட்கிட்டேருந்து நம்ம ஒரு கடன் உதவியாக வாங்கி இந்த மாதிரியானதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 50லேருந்து ஒரு 70 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா மீனவர்கள் இந்த டெக்னிக் ரொம்ப பழகிடுறாங்க. இதில் அதிகமான மீன்களை பிடிச்சி ஸோ ஒரு நல்ல ஒரு இதை வந்ததுனால அதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதிகமான போட்ஸும் இந்த மாதிரியானது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கூசி வலைன்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கலாக மேட் பண்ணுறது, அதாவது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வலைகள்னு சொல்லலாம். அதுவும் அதிக அளவில் மீனை பிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதாவது தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ஸ் 1.28 லட்சம் டன்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதனால் பார்த்திங்கன்னா 5591 கோடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகமாகிட்டே இருக்குது வருஷம் 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 அப்படின்ற போது அதிக அளவில் லாபமும் கிடைக்குது. ஒரு நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது குறையறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டோம். அதே மாதிரி தான் அதிக பணம் பார்த்து அதில் திருப்தி அடைஞ்ச முதலாளிகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபமும் குறைய பார்த்திங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மீனவர்களை இன்னும் போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி அவங்கள ஒரு டார்கெட் பண்ணி அவங்கள இது பண்ண முடியும். அவங்க அதிகமான மீன்களை தேடி எல்லை தாண்டி போகிறதும் ஒரு இதாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இலங்கை மீனவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு மீனவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பாதிப்பு இருக்குது. அதாவது இவங்க போயிட்டு
ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதனால் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீன் கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பெருமுதலாளிகள் வச்சிருக்கக்கூடிய அந்த மடிப்பு வலை யூஸ் பண்ணுற அந்த பெரிய பெரிய மெக்கானைஸ்டு போட்ஸ் இருக்குதோ, இவங்கெல்லாம் வந்து போயிட்டு கடலில் போனாங்கன்னா ஒரு 15 நாள் மினிமம் வந்து தங்கி இருந்து மீன் பிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 15 நாள் போயிட்டு அத்தனை மீன்களையும் அள்ளிட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த குறுகிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 100 கிலோமீட்டர் தான் 2 கண்ட்ரிக்குமே இடையிலான கேப்பு. அதே மாதிரி சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் மற்ற டிஸ்ட்ரிக் கூடயும் காம்பீட் பண்ணும், அதர் கண்ட்ரிஸ் கூடயும் காம்பீட் பண்ணும் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவங்க போயிட்டு அத்தனை மீன் வளத்தையும் அள்ளிட்டு வரதுனால, இவங்க சிறு சிறு மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மீன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனையான விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 700 சம்பாரிச்சாலே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இலங்கை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியன் சைட்ஸ் எல்லாமே இவ்வளோ வருஷமாக ஒரு 50 ஆண்டுகளமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சு மீன் வளம் குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த தரையை சர்ஃபேஸையே வந்து அரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வந்து மாறிடுச்சு, சுற்றுச்சூழலே மாறிடுச்சு. ஆனால் இலங்கை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஏரியாஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டேமேஜ் இல்லை. அவங்க வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான முறைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிறு போட்டை யூஸ் பண்ணி சாதாரண வலைகளை யூஸ் பண்ணி தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே வந்து மீன் வளம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எப்படியாவது போகிறோம் அவங்க கண்ணில் படாமல் சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்துடலாங்கிற ஒரு ஆசையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டரை கிராஸ் பண்ணி போய்ட்றாங்க. ஸோ இப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்தது. ஒரு 30 ஆண்டு காலம் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையின் நார்த் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மீனவர்கள் வந்து யாரும் கடலுக்கு வர்றது கிடையாது. அந்த போர் பயத்தில் நம்ம மாட்டிடுவோம் இறந்துருவோம்னு சொல்லிட்டு நிறைய தமிழர்கள் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க, முகாமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மீனவர்களுக்கு, அதாவது தமிழ்நாடுகளில் இருக்க மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடல் வந்து ஈஸியாக அசசபிளாக இருக்குது. அதாவது இலங்கையோட நேவியும் கூட அந்த இடத்துல அதிகமாக வர்றது கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அதிகமான மீன்களை பிடிச்சி பழகிடுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த சிவில் வார் 2009 வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் முடியுது. முடிஞ்ச உடனே அவங்களுடைய ஏரியாவுக்கு திரும்பும்போது மீனவர்களும் தன்னுடைய இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழிக்கப்பட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அந்த இதில் சரி நம்ம பொழப்பையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போகும்போது இந்திய மீனவர்கள், அதாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அந்த ஸ்ரீலங்கன் நேவி வந்து அவங்களுடைய சர்வைலன்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. அதிகப்படுத்தும் போது நம்ம இந்திய மீனவர்கள் கிராஸ் பண்ணி போனாவே ஈஸியாக மாட்டிக்கிறாங்க. இதுவரையிலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2010 இது வரைக்கும் ஒரு 3000 மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 300 மீனவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு வேதனையான விஷயமும் இதில் தெரியுது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 12 மீனவர்களும் அது மட்டும் அல்லாமல் ஒரு 60 அதாவது மீன்பிடிப்பு மடிப்பு வலை யூஸ் பண்ணுற அந்த பெரிய பெரிய மெக்கானைஸ்டு போட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கடற்படையின் வசம் இருக்குது. 2017-18 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மடிப்பு வலைகளை யூஸ் பண்ணுறது, இந்த பெரிய பெரிய மெக்கானைஸ்டு போட்டை யூஸ் பண்ணி அத்தனை வளங்களையும் அழிக்கக்கூடிய அந்த இதை வந்து அவங்க வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து தடை செய்கிறாங்க. தடை செய்யறதுக்கு அப்புறமும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிக அளவில் ஃபைனும் இந்த மாதிரியான அதிகமான தண்டனையும் கொடுக்குறாங்க. ஸோ இது பெரிய ப்ராப்ளம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இரு நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பெரிய பெரிய போட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு போகிறாங்க 2 நாடுகளும். பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல் லெவல் டாக்ஸ் மட்டும் இல்லாமல் அதாவது மீனவர்களுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுவும் பண்ணுறாங்க. அதாவது 2010-15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 6 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மீட்டிங் 2 கண்ட்ரிலையுமே ஸ்ரீலங்காவுக்கு இவங்க போகிறதும் அங்கேருந்து இவங்க இந்தியாவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இப்படியும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கிற ஒரு முதல் நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மடிப்பு வலைகளை யூஸ் பண்ணி ட்ராலர்ஸை யூஸ் பண்ணி அதிகமான மீன் பிடிக்கிற ப்ரொசீஜரை அவங்க நிறுத்தணும். ஸோ நீங்களும் நாட்டுப்படகளை பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோம், ஸோ 2 பேருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு அந்த பாயிண்ட் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது நம்ம இந்திய மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா உண்மை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தீர்வுக்கான வந்து இந்திய கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னெடுப்பெல்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மடிப்பு வலைகளை யூஸ் பண்ணி அந்த ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிற அந்த நிலைமையை மாற்றிட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ப்ரொசீஜருக்கு போகாமல், அதாவது அவங்களுடைய லாபமும் குறையாமல் ஆழ்கடல் மீன்பிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆழ்கடல் மீன்பிடிப்புனா அதாவது அந்த குறுகிய இடத்துலேருந்து விட்டுட்டு வெளியே இந்தியன் ஓஷனில், அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான கடற்பகுதி நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துக்குலாம் போயிட்டு அங்கெல்லாம் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 1600 கோடி வந்து ஒதுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70% சப்சிடியில்
ஒரு போட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. அது வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாசம், அதாவது 1½ வருஷத்திலேயே அவங்க போட்ட முதலீட எடுத்துறலாம் அப்படின்ற அளவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முதலாளிகள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பணத்த வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கள நம்பி இருக்கிற சிறு சிறு மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில மாட்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் வந்து அந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 10% அதாவது 100% ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்கன்னா ஒரு 10% நிதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு போட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 80,00,000 இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 1.2 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையும் உயர்ந்து விட்டது. 2017ல போட்ட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருஷத்துல வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கக்கூடிய அளவுல இல்ல அப்படின்ற அளவுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க மீனவர்கள். ஸோ அது மட்டும் அல்லாமல் ஃபிஷ் ஃபார்மிங்னே சொல்லலாம். அதாவது நம்ம பக்கம் இருக்க கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலைகள கட்டி அங்க வந்து மீன்கள வளர்க்கலாம். இதுவும் ஒரு லாபகரமான முறைன்னு சொல்லாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் இந்த ஒரு முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால அவங்க ஈஸியா ஏத்துக்கல அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய அரசியல் இருக்கு. அதாவது எலக்ஷன் டைம்ல வந்து அத சின்ன பிரச்சனைய பெருசாக்குறது இது மாரி இது. இது மாரி அரசியல் பண்றத விட்டுட்டு பேசிக்கான அந்த ஃபேக்ட்ஸ கண்டுபிடிச்சு, ஸோ அத தீர்த்து இந்த பிரச்சனைய வந்து சுமூகமா மாற்றணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நம்மளுடைய சைட்ல இருக்க மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வளர்ந்துட்டாங்க. அதாவது ட்ரெடிஷனல் அதாவது பாரம்பரியமா இருக்கிற முறையிலேருந்து மாடர்னா வந்துட்டாங்க. ஆனா இன்னும் ஸ்ரீலங்கன் சைட்ஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வளரல. அப்படின்றப்போ நம்ம லிமிட்ல புடிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரியான கிளாஷ் வரும்போது, அதாவது ஆழ்கடல் மீன்பிடிப்பு, ஃபிஷ் ஃபார்மிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அத அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க.